குட் பேட் அக்லியின் வெற்றியை தொடர்ந்து அதே காம்போவில் அடுத்த படமும் தயாராகிறது. அஜித் குமாரை வைத்து மிக மாசான படமாக குட் பேட் அக்லி படத்தை கொடுத்தார் ஆதிக். இதனால் அஜித் 64 படத்தில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குவதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் செம்ம கொண்டாட்டத்தில் உள்ளனர். அந்த படத்துக்கு அஜித்தின் சம்பளம் 200 கோடியே 80 லட்சமாம். ஏன்னா கூட்டுத்தொகை 10 வரணும்ன்றதுக்காக இந்த சம்பளம் கேட்டாராம். அதற்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பு நிறுவனமும் சம்மதித்து விட்டதாம். ஒரு பக்கம் அஜித்தை வைத்து படம் இயக்க தனுஷும் ஆர்வமாக இருக்கிறார். ஆனால் அவரிடம் இன்னமும் அஜித் முழு கதையை கேட்கவில்லை. அஜித் இப்பொழுது கார் ரேஸில் இருக்கிறார். அதற்காக கண்டம் விட்டு கண்டம் போய் கார் ஓட்டி கொண்டிருக்கிறார். வருகிற அக்டோபர் மாதம் தான் கார் ரேஸ் முடிவடைகிறது. அஜித்தும் எப்பவும் தனக்கு சாதகமாக இயக்குனர் இருக்கணும்னு நினைப்பாரு. அதனால் இந்த மாதிரி ஆட்கள் கூட தான் டிராவல் பண்ணுவாரு. தனக்கு பிடிக்காத காட்சிகளை கூட கட்டாயப்படுத்தி பண்ண சொல்லி தியேட்டரில் கிளாப்ஸ் வாங்கி கொடுத்தவர் ஆதிக் ரவிச்சந்திரன். அதனால் அவருடனே திரும்பவும் படங்களில் பணியாற்ற அஜித் விரும்புகிறார் என்றே சொல்லலாம். ஆதிக்கின் படத்தை தொடர்ந்து தனுஷ் படம் வெளியாக வாய்ப்புள்ளது. அஜித் ஆதிக் கூட்டணியில் உருவாகும் அடுத்த படம் செப்டம்பர் முதல் ஷூட்டிங் தொடங்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. அடுத்த படத்திற்கான கெட்டப்புடன் படத்தின் பூஜையில் அஜித் கலந்து கொள்ள உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ரசிகர்களை கவரும் விதமாக AK-64 கெட்டப்பை உருவாக்கியுள்ளாராம் ஆதிக். ஆகஸ்ட் கடைசி அல்லது செப்டம்பர் முதல் வாரத்தில் படத்திற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிகிறது. இந்த வருடம் அஜித் ரசிகர்களுக்கு சம கொண்டாட்டமான வருடம் என்றே சொல்லலாம்.